ஹாய் நண்பர்களே, நலம் 360 சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பேச போகிறோம்னா, நம்ம தமிழ் மண்ணில் வளர்ந்துருக்கிற மருந்து செடிகள் நம்மளுக்கு நிறையவே நன்மைகளை தந்துட்டுருக்குங்க. அந்த மாதிரி ஒரு அற்புதமான மூலிகை பற்றி தான் இன்றைக்கி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். அதுதான் மணத்தக்காளி. சின்ன சின்ன கருப்பு பழம், இலை, பூ இது எல்லாமே நமக்கு மருந்து மாதிரி வேலை செய்யுதுங்க. இது ஒரு சின்ன தாவரம் தான், ஆனாலும் ஆரோக்கியத்துக்கு பெரிய பலனை தருது. வெப்பம் காரணமாக எந்தவித நோய்களும் நம்ம உடலுக்கு ஏற்படாமல் இந்த மணத்தக்காளி பாதுகாப்பு அளிக்குதுங்க. தன்னோட குளிர்ச்சி தன்மையால் வெப்ப நோய்களை தடுக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. கிராமங்களில் வளர்ந்து கிடைக்கிற இந்த மணத்தக்காளியை நம்ம எல்லாருமே சாப்பிட்ருப்போங்க. இந்த மணத்தக்காளியோட பழங்களை முகத்தில் பூசி விளையாடுறதும் பழக்கமாக இருந்துகிட்ருக்கு. இப்படி விளையாட்டு போக்கில் இந்த பழத்தை சாப்பிட்றதுனாலையும் முகத்தில் பூசி விளையாடுறதுனாலையும் சிறுவர் சிறுமிகள் அவங்களோட உடல் வெப்பத்தை அவங்களுக்கே தெரியாமல் குறைச்சிட்ருக்காங்க. வயிறு மற்றும் குடற்பகுதியில் உண்டாகிற புண்களை குணப்படுத்தும் திறன் இந்த மணத்தக்காளி கிட்ட இருக்குங்க. வாய்ப்புண் ஏற்பட்டதுமே கிராமங்களில் தேடப்படுற முதல் மூலிகை இந்த மணத்தக்காளி தான். இதோட கீரை மற்றும் பழங்கள் ரெண்டுக்குமே வயிற்று புண்களை குணமாக்குற சக்தி இருக்கிறதா தெரிவிக்கப்பட்டிருக்கு. வாங்க அந்த மணத்தக்காளியோட நன்மைகளை பற்றி விரிவாக தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி நலம் 360 சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மணத்தக்காளி இது ஆங்கிலத்தில் பிளாக் நைட்ஷேட் அப்படின்னும் சொலானம் நிக்ரும் அப்படின்னு சொல்லுவாங்க. இது நம்ம வீட்டு பின்புறம் வயலில் அதிகமாக இருக்குது. இயற்கையாக வளர்கிற ஒரு மூலிகை தாவரம். இது இலைகள், காய், பூ, பழம் இது எல்லாமே மருத்துவ பயன்கள் நிறைந்தவையாக இருக்குது. சிறிய அளவில் சாப்பிட்டோன்னா மருந்து மாதிரி வேலை செய்யும். இந்த மணத்தக்காளி இலைகள் மிகவும் புகழ்பெற்றதுங்க. இதில் இரும்புச்சத்து, கால்சியம், வைட்டமின் சி, வைட்டமின் பி காம்ப்ளெக்ஸ் எல்லாமே நிறைய இருக்குது. மணத்தக்காளி பழங்களை நன்றாக உலர வச்சு வற்றலாக பயன்படுத்தலாம். நீண்ட நாள் நோயால் பாதிக்கப்பட்டவங்களுக்கு இது வற்றல் சிறந்த மருந்தாக வேலை செய்யும். பசியை அதிகரித்து உடலுக்கு போஷாக்க வழங்கும். காய்ச்சலால் நாவில் ஏற்படும் கசப்பு மற்றும் வேறு காரணங்களால் ஏற்படுற வாந்தி உணர்வை கட்டுப்படுத்த இந்த உணவு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க. நுரையீரல் தொடர்பான பிரச்சனைகளை தீர்க்கவும் இதன் வற்றல் பயன்படுது. சிறுநீர் பெருக்க அதிகரித்து சிறுநீர் பாதை தொடர்பான நோய்களை குணமாக்குது. வற்றலை லேசாக நெய்யில் வதக்கி பின்பு பயன்படுத்தலாம். வாய்ப்புண் இருந்தால் மணத்தக்காளி இலையை பிழிந்து சாறு எடுத்து தண்ணீரில் கலந்து குடிக்கலாம். வாய்ப்புண் மறையும். இதை வாய் கொப்பளிக்கும் நீராகவும் வாய்ப்புண் இருக்கிறவங்க பயன்படுத்தலாம். மணத்தக்காளி இலைகளோட பருப்பு சேர்த்து கடைஞ்சி அதன் வற்றலையும் துணைக்கு சேர்த்து மணத்தக்காளி பருப்பு கடைசல் சமைக்கலாம். இதனால் வயிற்றுப்புண், இரத்தக்குறைவு, உடல் சோர்வு போன்றவற்றை இது நீக்கிற ஒரு மருந்தாக வேலை செய்யுங்க. நோய் நீக்கிறது மட்டும் இல்லாமல் சுவையாகவும் இருக்கும். உடல் ஊட்டம் குறைந்த குழந்தைகளுக்கான ஊட்ட உணவாக இதை நம்ம உபயோகிக்கலாம். மணத்தக்காளி கீரையோட பசலைக்கீரை சேர்த்து சமைச்சு சாப்பிட்றது வேநீர் கால நோய்களை தடுக்கிறதுக்கான சிறந்த உணவாக அமையும். மணத்தக்காளி கீரையை பயன்படுத்த சளி, இருமல் போன்ற கப நோய்களும் விளங்கும் அப்படின்னு சித்த மருத்துவத்தில் சொல்லியிருக்காங்க. மணத்தக்காளி செடியை அரைச்சி நீரில் இட்டு காய்ச்சி அந்த நீரை கொண்டு புண்களை கழுவலாம். கருப்பு நிறத்துலையும் சில வகைகளில் சிவப்பு நிறத்துலையும் இருக்கிற இந்த பழங்கள் பழுக்காத காய்களை உட்கொள்வது நல்லதில்லைங்க. பல்வேறு காலங்களில் ஏற்பட்ட பஞ்சங்களின் போது இந்த பழம் தான் உணவாக அமைஞ்சிட்டு இருந்திருக்கு. செரிமான பாதையில் உண்டாகும் புற்றுநோய் சார்ந்த ஆய்வில் மணத்தக்காளி சிறந்த முடிவுகளை கொடுத்திருக்கு. ஈரல் பாதிப்புகளை தடுக்கும் ஆற்றல் மணத்தக்காளிக்கு இருப்பதாக ஆய்வுகள் தெரிவிக்கின்றன. புற்றுநோய் செல்களின் வளர்ச்சியை தடுப்பதாகவும் சமீபத்திய ஆய்வுகள் உறுதிப்படுத்துதுங்க. நோய் வராமல் தடுக்கவும் நோய் ஏற்பட்டாலும் அதை போக்கவும் வல்லமை இந்த மணத்தக்காளிக்கு உண்டுன்னு சொல்லப்படுது. தாகத்தை தணிக்க மணத்தக்காளி பழம் உதவும். உடலுக்கு ஆற்றலை கொடுக்கவும் மலத்தை இழக்கவும் பசியை தூண்டவும் இந்த மணத்தக்காளி பழத்தை பயன்படுத்தலாம். மணத்தக்காளி காரக்குழம்பு ருசிச்சு பாருங்கள், மீண்டும் மீண்டும் சாப்பிட தூண்டும். இவ்வளோ பலன்கள் நிறைஞ்ச இந்த மணத்தக்காளி எளிதாக வளருங்க. பழங்களை பிசைஞ்சு விதைகளை தூவி தொட்டிகளை கூட வளர்க்கலாம். ஒரு மழை பெய்தால் போதும், விதை பரவல் மூலம் ஏற்கனவே மண்ணில் பொதிந்து கிடக்கிற மணத்தக்காளியின் ஆதாரம் முளைக்க தொடங்கிவிடும். மணத்தக்காளி போன்ற உருவமைப்புடைய சில செடிகள் சாப்பிட உகந்ததை அல்ல. மணத்தக்காளி தானா அப்படின்னு உறுதிப்படுத்திட்டு அதை பயன்படுத்துறது ரொம்பவே சிறந்தது. இந்த மணத்தக்காளி கீரை சாப்பிட்டா வயிற்றுப்புண், அமிலம், எரிச்சல் இது எல்லாமே குறையும். மணத்தக்காளி கீரை குழம்பு நம்ம பெரியம்மா காலத்திலேயே புண் குணம்னு சொல்லுவாங்க. காமாலையை குணமாக்குது. இது கல்லீரல் சுத்தம் செய்யும் தன்மையுடையதுங்க. தினமும் சில நாட்கள் இந்த மணத்தக்காளி குழம்பு சாப்பிட்டீங்கன்னா காமாலை விட்டு விலகலாம். உடலில் சூட குறைக்கும். வெயிலில் வேலை செய்யும் ஆளுங்க மணத்தக்காளி குழம்பு சாப்பிட்டா உடல் குளிர்ச்சி தரும். இதனால் முகம், தோல், உடல் அனைத்துமே குளிர்ச்சி அடையும். இலைசாறு எடுத்து நம்ம மூஞ்சில் பூசினோன்னா புண்கள், வறட்டு தோல், சுருக்கம் ஆகியவை குணமாகும். சில பெண்களுக்கு மாதவிடாய் ஒழுங்காக வராத பிரச்சனை இருக்கும் நேரத்தில் இந்த மணத்தக்காளி கீரை சாப்பிட்டாங்கன்னா உடல் சமநிலை திரும்பும். மணத்தக்காளி காய், பழம் கருப்பு நிறம் கொண்டது. இந்த பழம் கசப்பு சுவை கொண்டிருந்தாலும் மருந்து மதிப்பு ரொம்பவே அதிகம். கல்லீரலை டீடாக்ஸ் செய்யும்.
பழச்சாறு கல்லீரலை சுத்தம் செய்யுது. காமாலை, ஜாண்டிஸ் போன்ற பிரச்சனைகளுக்கு நன்மை தருது. இதில் வைட்டமின் ஏ நிறைய இருக்கிறதால கண் பார்வை தெளிவு தரும். கண் ஆரோக்கியமாக இருக்கும். உடல் வலி, மூட்டு வலி, ஆர்த்ரைட்டிஸ் போன்றவற்றுக்கு இது ஒரு நிவாரணம் தருது. நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும். மணத்தக்காளி பழம் உடலுக்கு சக்தி கொடுத்து நோய் எதிர்ப்பை மேம்படுத்துது. இந்த மணத்தக்காளி பல மருத்துவ சாஸ்திரங்களையும் குறிப்பிடப்பட்டிருக்குங்க. ஆயுர்வேதத்தில் கக்கமச்சி அப்படின்ற பெயரில் இது கல்லீரல் நோய், காய்ச்சல், வலி, தோல் நோய்களுக்கு மருந்தாக பயன்படுத்தப்பட்டிருக்காங்க. அடுத்தது சித்த மருத்துவம். புண், வயிற்றுப்புண், இரத்த வெப்பம், காமாலை ஆகியவற்றுக்கு சிறந்த மருந்தாக பயன்படுத்தியிருக்காங்க. ஹோமியோபதி மருத்துவம் சளி, காய்ச்சல், கல்லீரல் வீக்கம், தோல் பிரச்சனைகளுக்கு மருந்து வடிவில் இதை தந்துட்டு இருந்திருக்காங்க. இந்த மணத்தக்காளியை சாப்பிட சிறந்த வழிகள் என்னென்னு சொல்கிறேன். மணத்தக்காளி கீரை குழம்பு பாரம்பரியமான ஆரோக்கிய உணவுன்னு சொல்லலாம். மணத்தக்காளி இலை சாறு இது காலையில் வெறும் வயிற்றில் 1 டீஸ்பூன் எடுத்தாலே புண் குணமாகும்னு சொல்லப்படுது. மணத்தக்காளி வத்தல் சூரியனில் உலர்த்தி வச்ச குழம்புல சேர்த்தா சுவையும் நன்மையும் ரெட்டிப்பாக நமக்கு கிடைக்கும். கஞ்சி, ரசம், சாம்பார் இதில் சேர்த்தாலும் ஆரோக்கியம் அதிகரிக்கும். இதில் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, இந்த மணத்தக்காளிக்கும் சில பக்க விளைவுகள் இருக்க தான் செய்யுது. இது என்னதான் மருந்து மாதிரி வேலை செஞ்சாலுமே அளவு அதிகமாக எடுத்தோம் அப்படின்னா விஷம் போல் நடந்துக்கோங்க. அளவுக்கு மீறி சாப்பிட்டா வாந்தி, தலை சுற்றல், வயிற்று வலி ஏற்படலாம். கர்ப்பிணி பெண்கள் அதிகமாக சாப்பிட்றத தவிர்க்கிறது நல்லது. சில நேரங்களில் கருவில் பாதிப்பை தரும். குழந்தைங்க அதிக அளவில் சாப்பிடக்கூடாதுங்க. காய்ச்சல் அல்லது சளி இருக்கும்போது தவிர்க்க வேண்டும். குளிர்ச்சி தன்மை இதுக்கு ரொம்பவே அதிகமாக இருக்குன்றதால இந்த மணத்தக்காளியை நம்ம வீட்டிலேயே எளிமையாக வளர்க்கலாங்க. மண்வெளி நல்லா இருந்தால் தானாகவே வளரும். வெயில், காற்று இருக்கும் இடம் போதுமானது. இதுக்கு வாரம் ஒரு முறை தண்ணி ஊற்றினா போதும். இது ஒரு தாவரம் இல்லைங்க, மருந்து மாதிரி நம்ம வீட்டுக்கு இதுதான் ஒரு ஆசீர்வாதம். இயற்கை நமக்கு கொடுத்த ஒவ்வொரு மூலிகையும் ஒரு உயிர் மருந்து மாதிரிங்க. அதை சரியான அளவில் நம்ம பயன்படுத்தினோம்னா நமக்கு ஆரோக்கியம் உறுதி. மணத்தக்காளி அதுக்கு ஒரு சிறந்த உதாரணம்னு சொல்லலாம். இந்த மணத்தக்காளியோட கீரை, அதோட பழங்கள் இது எல்லாமே வாய்ப்புண், வயிற்றுப்புண் மற்றும் பிற வயிறு தொடர்பான பிரச்சனைகளை சரி செய்ய உதவுது. தூக்கமின்மை, சளி, இருமல் போன்ற உடல்நல பிரச்சனைகளுக்கும் நல்ல மருந்தாக பயன்படுது. இது உடலை வலுப்படுத்தி நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும் தன்மை கொண்டதாக இருக்குங்க. 1 கப் பாலில் 1/2 டீஸ்பூன் மணத்தக்காளி விதையை கலந்து குடிச்சு வந்தீங்கன்னா நல்ல தூக்கம் வரும் அப்படின்னு சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் உடல் வலிகளை குறைக்கும் பண்புகளும் இந்த மணத்தக்காளிக்கு நிறையவே இருக்குது. இந்த மணத்தக்காளி கீரையை சூப், கூட்டு அல்லது பொரியல் செஞ்சு சமையலில் பயன்படுத்தலாம். சளி, இருமல் போன்ற பிரச்சனைகள் இதன் இலைகள் மற்றும் பழங்களை மருந்தாக பயன்படுத்தலாம். ஸோ அடுத்த முறை இந்த செடிகளை உங்கள் வீட்டுக்கு பக்கம் பார்த்தீங்கன்னா பிடுங்காதீங்க, வளர்த்துக்கோங்க. இந்த மணத்தக்காளியை சாப்பிடுங்க, ஆரோக்கியமாக இருங்க. யாருக்கெல்லாம் சின்ன வயசில் மணத்தக்காளி சாப்பிட்ட அனுபவம் இருக்கோ அவங்க கமெண்ட்டில் சொல்லுங்கள். இன்றைக்கி நான் சொன்ன விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த ஒரு அற்புதமான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். பாய்.